நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மீண்டுமாக கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை ஒவ்வொருவரையும் தேவனுடைய சமூகத்தில் ஜாஷ்வா டிவி நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கத்தக்க தேவன் தந்த பெரிய கிருபைக்காக தயவுக்காக தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் விரும்புவதை நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புவதை தேவன் செய்வார். நான் விரும்புவதே அனைத்தும் அல்ல, தேவனுக்கு திட்டம் உள்ளதே தேவன் செய்வார். எசேக்கியேல் 33:11 பார்க்கும் பொழுது, மனிதன் மனம் திரும்பி வர தேவன் விரும்புகிறார், துன்மார்க்கனே தேவன் மன்னிக்கிறார். ஒரு மனுஷியோ பாவக்கட்டில் இருக்கலாம், வேதனை நெருக்கத்தில் இந்த வசனத்தை புரியாமல் விலகி இருக்கலாம், உண்மையை கர்த்தரை விட்டு. ஆனால் உண்மை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் பொழுது நியாயத்தை விரும்புகின்ற தேவனாக இருக்கின்றார். மனிதன் மனம் திரும்பி வர தேவனை விரும்புகிறார், துன்மார்க்கனை தேவன் மன்னிக்கின்றார். துன்மார்க்கன் அவ்வளோதான், அறவே போகட்டும்னு ஆண்டவர் கழிச்சு கட்டுறதே கிடையாது, மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் ஜீவ தண்ணீரை தருவேன் என்று வசனம் சொல்கிறது, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக உயிர்ப்பிக்கிறதாக எப்பொழுதும் காணப்படுகிறது. ஏசாயா 61:8 நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் நியாயத்தை விரும்புகிறார். நியாயத்தை விரும்புகிற தேவ சமூகத்தை நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான பாத்திரமாக வளைந்து கொள்ளத்தக்க தேவன் கிருபை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் இரக்கத்தையும் தேவனை அறியாதவை விரும்புகிறார். தேவன் இரக்கத்தையும் தேவனை அறிவதையும் விரும்புகிறார். அறிய வேண்டும். ஓசியா 6:6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திட்டமாக தெளிவாக நடத்தி கொண்டு இருக்கின்றார். ஒரு வார்த்தையும் கூட வீண் அல்ல என்பதை பார்க்கின்றோம். ஓசியா தீர்க்கதரிசி எழுதினது 6:6 தேவன் இரக்கத்தையும் தேவனை அறிவதையும் விரும்புகின்றார். இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுறார். ஒன்று அது மட்டுமல்ல, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். இரக்கத்தை பாராட்டுகின்ற தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். இரக்கம் எந்த நாள் வரையும் என்றால், கர்த்தர் நம்மளை என்று தெரிந்து கொண்டாரோ, தாயின் கருவியில் எப்பொழுது நாம் உருவானமோ அந்த நாள் முதலாக தேவன் ஒவ்வொரு மனுஷி மேலேயும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு அதிகாரி மேலேயும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நீதிபதி மேலேயும் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொரு வக்கீல் மேலேயும் தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் நிறைவேற்ற நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது வித்தியாசமான பாத்திரமாக வளைந்து கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். லூக்கா 12:49 பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ளாக பற்றி எரியும் பொழுது பாவம் அண்டவே அண்டது. பாவம் பக்கத்தில் வராது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள விரும்புகிறார். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நான் தொழுது கொள்ள வேண்டும். இதுவே தெய்வ திட்டமாக காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதே தேவன் விரும்புகின்றார். யோவான் 4:23 பார்ப்போம். யோவான் 4:23 பார்ப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவன் விரும்புவதை நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புவதை தேவன் செய்வார். யோவான் 17:24 பார்ப்போம். நாம் தேவனோடு கூட இருக்க விரும்புகிறார்.
தேவன் மனிதனுடைய அக்கிரமத்தை வெறுத்து மனிதனிடத்தில் நீதியை விரும்புகிறார். அக்கிரமத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அக்கிரமம் ஒரு மனுஷன் நம்ம அக்கிரமம் செய்கிறோம் இல்லையா, அதை ஆண்டவர் வெறுக்கிறார். கர்த்தருடைய திட்டம் என்னன்னு கேட்டேன்னா, நீதியாக நாம் விளங்க வேண்டும், நீதிமானாக விளங்க வேண்டும். பிறருக்கு தீமை செய்யாத ஒரு வாழ்க்கை, பிறனுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்காத ஒரு வாழ்க்கை, ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை, அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கின்றார். அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மளை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். எந்த நிலையில் நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை ஆளுகை செய்யும். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் பற்றி எரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக மிராக்கள் நடக்கும். அநேக திட்டங்கள் தீர்மானத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் மகத்துவமுள்ள தேவன் என்பதை பார்க்கின்றோம். மனிதனிடத்தில் நீதியை விரும்புகின்றார். ஏனென்றால் நீதியை செய்கின்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீதியை விரும்புகின்றார். அவர் நீதியை செய்கின்றபடினால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இடத்திலுமே நீதியை எதிர்பார்க்கின்றார். நீதிமான். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை தேவன் தந்தார். இந்த உலகம் தரவே முடியாது என்ற சமாதான தேவன் திட்டமாக தெளிவாக தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள பிதா. தேவன் விரும்புவதை நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புவதை தேவன் செய்வார். ஒன்று, கர்த்தரை விரும்புவதை நாம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் விரும்புவதை கர்த்தர் உடனே செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதில் தேவ நீதி உண்டா என்பதை தேவன் யோசிப்பார். நாம் விரும்புவதே தேவனுக்கு உகந்ததாக இருக்குமானால் அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். நாம் விரும்புவது கர்த்தருக்கு பிரியமானதா, தகுதியா, பேலன்ஸ் பண்ண முடியுமா, தாங்கிக் கொள்ள முடியுமா, அது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. இந்த திட்டம் என்னுடைய திட்டமா, கர்த்தருடைய திட்டமா? இந்த செயல் என்னுடைய செயலா, கர்த்தருடைய செயலா? இதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியுமா? நம்முடைய நோக்கம் என்ன, சித்தம் என்ன ஆண்டவரே? நான் அப்படியாக நாம் கேட்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசத்தை தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் விரும்புவதை நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புவதை தேவன் செய்வார். தாவீது கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார். ஆகையால் தேவன் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றான் என்பதை பார்க்கின்றோம். தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். சாதாரண விஷயம் அல்ல, கர்த்தருக்கு உகந்த பிரியமான வார்த்தைன்னு பார்ப்போம். இது சாதாரண விஷயம் கிடையாது. கர்த்தரை மேன்மைப்படுத்தக்கூடிய, கர்த்தரே மேன்மைப்படுத்துகிறார் தாவீது ராஜாவை குறித்து. தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றான் என்பதை பார்க்கின்றான். நம்முடைய ஜீவியங்களில் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லணும், என் இதயத்திற்கு ஏற்றவள். ஆண்டவராக இயேசு சொல்ல வேண்டும், என் இதயத்திற்கு ஏற்றவன். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது என்று சொல்லும் பொழுது தாவீது நல்ல ஞானத்தையும் கிருபையும் பெற்றுக்கொண்டார். தாவீதின் சிங்காசனம் நிலைக்கப்பட்டது. தாவீதுடைய ராஜாவுக்கு சன்னதிகள் அரசால உட்காரத்தக்க தேவன் கிருபை தந்தார். அது பெரிய கிருபை இல்லையா? தாவீதோடு முடிந்து விடாதபடி தாவீதோடு பிள்ளைகள் அந்த இடத்துல சிங்காசனத்தை உட்கார வேண்டும் என்றால் பரத்திலிருந்து ஒத்தாசை தேவன் அனுப்பினார். தாவீது ராஜாவுக்கு கிடைத்த சுதந்திரம் என்ன? 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13வது வசனம் நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய அபிஷேகத்தை சுதந்திரமாக கொண்டான். 2 கொரிந்தியர் 4:7 நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய அபிஷேகத்தை சுதந்திரமாக கொண்டான். அபிஷேகம் 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 கர்த்தருடைய அபிஷேகம் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் வராது, தோல்வி என்ற சிந்தனைகள் வராது, சந்தேகங்கள் வராது, அவிவிசுவாசம் வரவே வராது. தேவன் எல்லாம் மேற்கொள்ளத்தக்க தேவன் கிருபை தருகின்ற தேவனாக இருக்கின்றார்.
தேவனை துதிப்பதை சுதந்திரமாக கொண்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். 1 சாமுவேல் 16-18 பார்க்கும். சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 119 அதிகாரத்தில் 164 வசனத்தை நம்ம பார்க்கோம். ஏசாயா 43:21 பார்க்கோம். இப்படியாக ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ராஜா கர்த்தருக்கு உகந்த ஒரு மகனான, கர்த்தருக்கு உகந்த ஒரு ஜீவியமாக ஜீவித்தார் என்பதை பார்க்கின்றோம். காரணம் என்ன என்றால், கர்த்தருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் அறிந்து புரிந்து செயல்பட்ட தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய வல்லமை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்கிற பார்க்கும். கர்த்தருடைய திட்டம் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும். கர்த்தருடைய திட்டம் உங்களுடைய கணவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும். கர்த்தருடைய திட்டம் உங்கள் துணைவியாரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கும். அது என்ன ஆண்டவரே அப்படி இந்த ஆண்டில் கேளுங்க. அருமையான இந்த 2026 ஆண்டில் எங்களுக்கு கிருபை தந்தீங்க, ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த புதிய நாட்களை எங்களுக்கு தந்தீங்க ராஜா. பவுல் தேவசமுத்திரத்தில் கேட்டது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேங்க அப்படி கேட்கும் பொழுது தேவ திட்டத்தை தெளிவாக உங்கள் ஜெபத்தின் மூலமாக தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7 முதலாக 7:20 வரைக்கும் இந்த செய்தியை கேட்கலாம். அது மட்டுமல்ல, ஜாஸ்வா டிவியில் அநேக கடந்த ஆண்டு முதலாக இந்த செய்தியை தந்து கொண்டு இருக்கின்றபடினால் ஏற்கனவே உள்ள செய்திகளும் நீங்கள் யூடியூப்புக்குள்ளே போய் ஜாஸ்வா டிவி சுரண்டை பாஸ்டர் ஜோசப் ராமசாமி செய்தி என்று நீங்கள் கேட்கும் பொழுது அது அந்த செய்தியை குறித்து நான் என்னை மேன்மை பாராட்டுவதற்காக அங்கே வரவில்லை. கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவதற்கு மட்டுமே இந்த இடத்துல நான் வந்திருக்கின்றேன். அவரை வசனத்தை உங்களோடு போதிக்க பேச தேவன் கிருபை தந்திருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெப உதவியோ ஆலோசனை உதவியோ தேவன் உங்களோடு ஏவி ஆலோசனை கேட்க வேண்டும் என்று குடும்பத்தோடு ஆலோசனை பண்ணும் சூழ்நிலைகள் வருமானால் அந்த நீங்கள் பார்த்து கொண்ட டிவியில் கீழே ஃபோன் நம்பர் வரும். என்னுடைய அருமையான நம்பர் 97 15 31 79 94. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வீட்டில் ஏதாவது விலகினமா ஆலோசனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜெப விண்ணப்பத்தை இந்த ஃபோனில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணும் பொழுது தேவ ஆலோசனை உங்களுக்கு தரப்படும். ஃபோன் மூலமாகவே தேவ ஆலோசனை உங்களுக்கு தரப்படும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தேவன் விரும்புவதே நீங்கள் செய்தார். நீங்கள் விரும்புவதே தேவன் செய்வார். இந்த வசனத்தின் பிரகாரம் தேவன் வழிநடத்தி செல்வார். உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் தாமே மகிமைப்படுவாராக. தேவன் மேல் பக்தி வைராக்கியம் இருப்பதை உயர்வான சொத்தாக அருமையான தாவீது பெற்றுக்கொண்டார். தேவன் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவராக உயர்ந்த சொத்தாக எண்ணி தாவீது கர்த்தருடைய கர்சனை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 நம்ம பார்க்கோம். யோபை போல வைராக்கியம் ஒருவனாகிய தாவீது, யோபு போல ஒரு வைராக்கியம் ஜீவன் நமக்கு வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அந்த வைராக்கியம், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் முறுமுறுக்க மாட்டேன், அந்த ஒரு வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில், யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் அவரை விட்டு கடந்து விட்டது. சொத்து சுகம் பிள்ளைகள் எல்லாம் வெறுமையான ஆள், வேலையாட்கள் எல்லாம் போச்சு, வெறுமையான ஆள். சிரட்டை வச்சு சுரண்டிக்கிட்டே இருக்கார், ஓட்டை வச்சு பருக்கள். ஆனால் சொந்த சகோதரி மூலமாக அநேகர் மூலமாக அவர் உயர்த்தப்பட்டதே ரெட்டிப்பான ஆசீர்வாத தேவன் அந்த இடத்துல தருவதை பார்க்கின்றோம். காரணம் என்ன என்றால், யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பொறுமை இருந்தது என்பதை பார்க்கின்றோம். அந்த பொறுமைக்கு நடுவில் மையமாக
விசுவாசம் காணப்பட்டது, அர்ப்பணிப்பு காணப்பட்டது, முறுமுறுப்பு இல்லாத ஒரு ஜீவியம் யோபுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். நான் அல்ல, அருமையான இந்த சரித்திரம், வேதாகம சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம், பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கின்றோம். எல்லாம் இழந்த யோபு தேவசமத்தில் தன்னை முறுமுறுக்காதபடி தன்னை தாழ்த்தி கொண்டார். முடிந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். தன்னை தான் தாழ்த்துகிறவன் தேவ சமூகத்தில் உயர்த்தப்படுவான் என்பதை பார்க்கின்றோம். எந்தெந்த சூழ்நிலைமையிலே நம்மளை உயர்த்தாதபடி தேவனுடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு, திட்டம், தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கோ அத்தனையும் தேவன் விடுவிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். வெட்கப்பட்டு போல சில நேரங்களில் தெரியும், ஆனால் அந்த வெட்கத்தின் நடுவில் நல்ல ஒரு உயர்வை, பெருக்கத்தை, ரோஜா சுற்றி முள் இருப்பது போல நமக்கு அநேக நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஒரு பாதுகாப்போ, தேவத்திட்டம், தீர்மானம், அழைப்பு, யோபுக்கு கொடுத்த அழைப்பு, சாலோமோனுக்கு கொடுத்த 15 வருஷ ஆயுசு நாட்கள், அநேகரை தேவன் சுகபத்திரமாக காத்து சாட்சியாக வழிநடத்தினார். நம்மளையும் அப்படி அந்த பாதையில் வழிநடத்தவே தேவன் முன் குறித்து தெரிந்து கொண்டார். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7:11 பார்க்கும். கர்த்தருடைய வேதம் குறைவில்லாததும் பேதையை ஞானியாக்குகிறது என்கிறத பார்க்கும். அது தேவனுடைய ஆலயத்தை சொத்தாக்கி கொண்டான் தாவீது ராஜா. அவருக்கு பிரியமான காரியங்களை செய்தான் என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், ஊந்துதலை, எழுப்புதலை நாம் தேவ சமூகத்தில் பார்க்கின்றோம். தாவீதை போல தன்னை அர்ப்பணித்து நடனமாடி துதித்து கர்த்தரை போற்றி புகழ்வதை பார்க்கின்றோம். எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் கூட கர்த்தருக்காக அவைகளெல்லாம் விட்டு தேவன் பார்த்துக்கொள்வார், தேவன் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் விரும்புவதே நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புவதே தேவன் செய்வார். உண்மைதான் இந்த நாளில் செய்தி தலைப்பு. ஆனால் ஒன்று, நாம் விரும்புவதே தேவன் செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் விரும்புவது கர்த்தருக்கு உகந்ததா என்பதை ஆலோசிக்க வேண்டும் தேவ சமூகத்தில். அப்படி ஆலோசிக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் இதுதான் என்று ஆலோசித்து நாம் ஒரு முடிவு பண்ணும் பொழுது கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும், நம்முடைய வாழ்க்கையிலும் தழுத்து ஓங்கும். விசுவாசம் என்பது காணப்படாத ஒரு நிச்சயம் என்பதை பார்க்கின்றோம். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தின் மூலமாக அநேக சன்னதியை உயர்த்தப்பட்டதை பார்க்கின்றோம். விசுவாசத்தின் மூலமாக அநேக தீர்க்கதரிசிகள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எலியா, எலிசா, அநேக தீர்க்கதரிசிகள், ஏசாயா தீர்க்கதரிசி, எசேக்கியேல், அநேகரை தேவன் சுகபத்திரமாக காத்தார். உண்மைதான். ஏனென்றால் கர்த்தருடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதே அவரது சித்தமாக காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் சுயம் இல்லாதபடி கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை, அழைப்பு என்ன என்பதை திட்டமாக, தீர்மானமாக தெரிந்து கொண்டபடினால் அவருடைய வாழ்க்கையை களிப்பான நீரூற்றாக தேவன் மாற்றினார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் விரும்புவதே நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புவதே தேவன் செய்வார் என்பதை பார்க்கின்றோம். நாம் விரும்புவதை தேவனுக்கு உகந்ததா, பிரியமானதா என்று நாம் தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது அதை திட்டவட்டமாக தேவனுக்கு உகந்ததாக இருக்குமானால் தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் கண்ணீரை துடைக்கின்ற தேவன், கர்சனை உள்ள தேவன். இக்கட்டு நேரம், இன்னல் நேரம், வேதனை, நெருக்கம், பாடு, உபத்திரங்கள் வந்தாலும் அவர்களில் அனைத்திலும் தேவன் விடுதலையை, வெற்றியை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், பாடுவோம், ஆராதிப்போம். தாவீதை போல நடனமாடி துதிக்க, ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ளாட்டாலும் கூட அவர் விட்டு கொடுத்த மனப்பக்குவத்தோடு
மனரம்பியமாக கர்த்தரை ஒரு சொத்தாக, கர்த்தருடைய வசனத்தை ஒரு சொத்தாக மேலாக எண்ணி தன்னை அர்ப்பணித்த தாவீதுடைய ஜீவியம், தாவீதுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் உயர்த்தப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். அரசாட்சி செய்வதற்கு அந்த ராஜ சமூகத்தில் அந்த ராஜாவாக தேவன் நியமித்தார் பிள்ளைகளையும் பார்க்கின்றோம். சாலமோன் ராஜா ஒரு சாட்சி. சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அநேக ஞானத்தையும் கிருபையும் தேவன் தந்தார். அதே போல் இதை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தாருக்கும் தேவன் இந்த வருஷத்தில் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் நிறைவேற்றுவார். தேவன் தாமே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.